தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் சிந்தையில வைத்த வார்த்தை இதுதான். 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். நீதிமான் விழுந்த எல்லாரும் எழும்புவாங்கன்னு பைபிள் சொல்லல. அப்படி ஒரு பொய் வாக்குறுதியை அடுத்து இப்போ எலெக்ஷன் வர போகுது, எல்லாரும் இப்போ அடிச்சு விடுவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. பைபிள் ஒரு நாளும் இந்த பொய் சொல்லாது. ஆமே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும். யார் நீதிமான்? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவருடைய நீதியால், அவருடைய கிருபையால், அவருடைய உண்மையால், அவருடைய அழைப்பினால் கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிள் நீ விழுவ என்று சொல்லாது, விழுந்தாலும். அதாவது இந்த வேதத்தை போல நம்பிக்கை கொடுக்கிற புத்தகம் வேற இல்லை. நம் தேவனை போல நம்பிக்கை உடைய தேவன் வேறும் இல்லை. அவன் 7 தரம் விழுந்தாலும். ஆனா அதே நேரத்தில் அதோடு கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். அதாவது வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். விழுந்துட்டோம், நம்முடைய தவறுனால, நம்முடைய மீறுதல்னால, நம்முடைய பாவத்தினால விழுந்துட்டோம். ஆனால் அதே துன்மார்க்கத்திலே நம்ம இருந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட மாட்டோம் தெரியுமா? எழும்பிட மாட்டோம். ஒரு வீழ்ச்சி ஆனாலும் ஜீவன் இருக்கிறது. அப்ப எழும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இனி என் வாழ்க்கையில நான் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில யாராவது ஒரு ஆள் இருக்கலாம். அந்த ஒரு ஆளுக்காக இன்னைக்குள்ள செய்தியா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க புரியும்படி நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். அவன் நேபுகாத் நேச்சர் என்கிற ஒருவன். அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, அவன் நீதிமானாக்கப்பட்டவன் கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் திடீரென்று அவன் மேன்மை நின்று தள்ளப்பட்டு விழுந்து போனான். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 33 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சர் இடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனை நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய பெருமை. ஆமென். அவனுடைய மேட்டிமை. ரொம்ப பெருமையா அவன் ஊரெல்லாம் அந்த பெருமையை பேசல, அவனுக்குள்ளதான் பேசினான். ஆனாலும் பெருமை ஒரு மனுஷனை என்ன செய்ய தெரியுமா? விழத்தள்ளும். மேன்மைக்கு முன்னானது என்னவென்று வேதம் சொல்லுகிறது? தாழ்மை. அவன் விழுந்து போறான் பாருங்க. ஆனால் விழுந்து கிடந்தவன் என்ன செய்கிறான்? 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். 36லே சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, இவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, இவன் மீட்கப்பட்டவன் அல்ல, இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனும் அல்ல. ஆனாலும் விழுந்த இடத்தில்
இருந்து யாரை பார்க்கணுமோ அவரை பார்த்தபோது அவனை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்து, அவனுடைய எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவார் என்றால், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவேன், உன்னை திரும்பவும் எழும்ப பண்ணுவேன். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி